ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா பாசிப்பருப்பு வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு நல்லா ஊற வச்சுட்டேன். ஸோ ஊற வச்சுட்டு அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சமாக சோம்பு, இது மூணுத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது கூட நம்ம வெங்காயம், புதினா மல்லி ரெண்டுமே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிட்டோம். ஸோ அந்த உரப்பே கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடலை மாவும், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க, ஆல்ரெடி இது கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு இப்போ கையாலே நம்ம வடை மாதிரி தட்டி போட போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம பருப்பு வடை, உளுந்து வடை சாப்பிட்டவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டயட்டில் இருக்கிறவங்க இது தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாசி பருப்பு தான் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுடைய வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.